அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, என்ன கேட்குறாங்க? ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் ஐடென்டிட்டி இது. இந்த ஐடென்டிட்டி என்னது? ஏவையும் ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது கண்டிப்பாக உண்மைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன வராது? குழப்பமே வராது. நம்ம தியரியில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏபி, ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். இதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணி பாருங்க, இதோட சே பியுடைய இன்வர்ஸ் ஏ உடைய இன்வர்ஸ் இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் என்ன செய்யலாம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காரணமாக இது ரெண்டே ஒன்று சேர்க்கலாம். அப்போ இது எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, ஏ பியும் பி இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இங்கே ஏ இன்வர்ஸ். ரைட், ஏவையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்டு ஏ இன்வர்ஸ், அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஏபியவும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்படின்னா இவருக்கு இவர் இன்வர்ஸ், இவருக்கு இவர் இன்வர்ஸ். ஸோ ஏபியும் ரைட், ஏபியுடைய ஹோல் இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ். இதை ஒரு நம்பர் கொடுத்து பண்ண சொல்றாங்க, சரியா? ஸோ அதனால இது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமா இருக்க வாய்ப்பில்லை. ஸோ நான் என்ன பண்றேன், ஏபியை மல்டிப்ளை பண்றேன். ஸோ 3 2 7 5 -1 -3 5 2. ஸோ -3 + 10 7, -9 + 4 -5, -7 + 25 18, -21 + 10 -11. ஏபி கண்டுபிடிச்சிடலாம். இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்க விரும்புனீங்கன்னா 1 அதனுடைய டிட்டர்மினன்ட் இன்டு அதனுடைய அட்ஜாயிண்ட், இல்லையா? இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க, 1/δ. ஸோ -77 + 90, அப்போ 13. தென் இதை என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இது 2/2 மேட்ரிக்ஸ்னால ஷார்ட்கட்டில் பண்ணிடலாம். நம்ம கிளாசிக்கலாக பண்ண வேண்டியதில்லை. இவங்க 2 பேரையும் மாற்றணும், இவங்க 2 பேரையும் சைன் மாற்றணும், இல்லைங்களா? ஸோ -11 7, -11 7, இவங்க 2 பேரும் சைன் மாற்ற போகிறோம். ஸோ 5 -18, 5 -18. ஸோ ஏபிக்கான இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி பிக்கான இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? -2 + 15. ஸோ 1/13, அதாவது 1/δ. தென் இது நம்ம என்ன செய்யணும்? அட்ஜாயிண்ட் பார்க்கணும். அட்ஜாயிண்ட் எப்படி பார்ப்பீங்க? இவங்க 2 பேரையும் மாற்ற போகிறோம். ஸோ 2 -1, இவங்க 2 பேரையும் சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். 3 -5. பியோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி. இதெல்லாம் பார்ப்போம். என்ன தெரிஞ்சு பழகிட்டா ஒரு வினாடி தான். அப்புறம் ஏ இன்வர்ஸ் பாருங்க, 3 5 பேருக்குன்னா 15, 15லேருந்து 14 கழிச்சிங்கன்னா 1. இப்போ டெல்டா 1. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1/1. தென் இது என்ன செய்ய போகிறோம்? 5 இங்கே பேரும் 3 இங்கே வந்துடும். வந்துருச்சா? இது சைன் மாற்ற போகிறோம். -2 -3. ரைட். ஸோ ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பி இன்வர்ஸும் ஏ இன்வர்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1/13 இன்டூ 2 3 -5 1, 5 -2 -7 3, 5 -2 -7 3. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 10 -21 -11, -4 + 9 5, -25 + 7 -18, +10 -3 7. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. நீங்க பாருங்க, ரெண்டுமே என்னது? தே ஆர் சேம். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் கேட்டால் நம்ம என்ன நினச்சிக்கலாம்? நம்ம கண்டிப்பாக 100 மார்க் வாங்குறதுக்காக தான் அந்த ப்ராப்ளம் கேட்குறாங்க, நம்ம எடுத்துக்கலாம்.